புதுச்சேரியில் சாலையில் மாடுகள் சுற்றித் திரிந்தால் மாடு வளர்ப்பவருக்கு 12,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என நகராட்சி ஊழியர்கள் வீதி வீதியாக சென்று ஒலிபெருக்கி மூலம் தண்டோரா போட்டு எச்சரித்தனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மாடுகள் சாலைகளில் சுற்றித் திரிவதால் விபத்துகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு ஆணையருக்கு புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில் ராஜன் தலைமையிலான நகராட்சி ஊழியர்கள் மற்றும் போலீசார் ஒலிபெருக்கி மூலம் இன்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சாலையில் மாடுகள் சுற்றித் திரிந்தால் மாட்டின் உரிமையாளருக்கு முதலில் 3,500 ரூபாய் அபராதமும், அதே மாடு திரும்பவும் சாலைக்கு வந்தால் 12,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் ஒலிபெருக்கி மூலம் தண்டோரா போட்டு எச்சரிக்கை விடுத்தனர். மாடுகள் பொது இடங்களில் திரிந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக இருப்பதால் மாட்டின் உரிமையாளர்கள் அவர்களுடைய மாடுகளை வீட்டில் கட்டி பராமரித்துக் கொள்ளவும். முதல் தடவை மாடு பிடிக்கப்பட்டால் அபராதம் 3,500, அதே மாடு இரண்டாவது முறை பிடிக்கப்பட்டால் அபராதம் 12,000. மேலும் மாடுகள் மூலம் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டால் மாட்டின் உரிமையாளர் மீது சட்டப்படி கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்படும் என எச்சரித்துள்ள பஞ்சாயத்து ஆணையர் மாடுகளை வீட்டில் கட்டி போட்டு வளர்க்க வேண்டும் என அறிவுறுத்தினார். பொதுவெளியில் ரோடுகளில் வந்துகிட்டு போயிட்டு இருக்குது. அதனால பொதுமக்கள் இடையூறு ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இது எப்படின்னா பொதுமக்கள் அந்தந்த மாடுகளின் உரிமையாளர்கள் அந்த மாடுகளை உடனே பிடிச்சி அப்புறப்படுத்தணும். அதை வீட்டில் கட்டி பராமரிக்கணும். அதை பொதுவெளியில் திரிவிடும்போது அதை நாங்கள் மாட்டை பிடிச்சி நாங்கள் உழவரை நகராட்சியிலையோ இல்லை பாண்டிச்சேரி நகராட்சியிலையோ ஒப்படைச்சு அதன் மூலம் வரி அவங்க அதோடைய ஃபைன் போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்.